Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம மாஸ்க் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளாத் வந்து blouse ஸ்டிட்ச் பண்ணல வந்து பேலன்ஸ் வந்த கிளாத். இது வந்து நான் 4 பீஸ் வச்சிருக்கேன். இதுல 1 2 3 4 பீஸ் வச்சிருக்கேன். இந்த 4 பீஸ் வேணும் இந்த மாஸ்க் ஸ்டிட்ச் பண்றதுக்கு. இந்த மாதிரி நான் ஒரு பேட்டர்னும் போட்டு வச்சிருக்கேன். இந்த பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னா 5 இன்ச் அகலத்துக்கு 6 இன்ச் உயரம் வெச்சுக்கோங்க. வெச்சு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சு இது வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த அகலத்தை வந்து என்ன பண்றோம்னா 5 இன்ச் நம்ம இந்த இடத்துல அகலம் எடுத்துறோம். அதுல வந்து நமக்கு இங்க 3 இந்த பக்கம் 1 இன்ச் விட்டுருங்க, இந்த பக்கம் 1 இன்ச் விட்டுருங்க. நடுவுல வந்து நமக்கு ஒரு 3 இன்ச் போதும். ஹைட் வந்து அந்த 6 இன்ச்சுக்கு அப்படியே வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இது வந்து இந்த சைடுல வர வந்து 5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. 5 இந்த ரெண்டுமே 5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க உயரம். எடுத்துட்டு இந்த ரெண்டையும் கர்வ் பண்ற மாதிரி இந்த மாதிரி கர்வா வரைஞ்சு கட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து மாஸ்கோட பேட்டர்ன். இதுதான் நம்ம இந்த மேல வெச்சு வரைஞ்சு கட் பண்ண போறோம். இப்படி வெச்சு இது மேல அப்படியே மார்க் பண்ணி இந்த பீஸ் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் மாஸ்க் ஸ்டிச் பண்றதுக்கு. வாங்க இது 4 பீஸா கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது தனியா ஸ்டிச் பண்ணனும், இந்த பீஸ் தனியா ஸ்டிச் பண்ணனும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற பீஸ் வந்து நம்ம இது திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த கார்னரும் இந்த சைடும் இந்த ரெண்டு சைடும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். மாதிரி இதையும் இப்படி திருப்பி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் இந்த கர்வா வரைஞ்சிருக்கிற சைடு ஸ்டிச் பண்ணல. அதுக்கு பதிலா இந்த சைடும் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஒரு பீஸ் மட்டும் இப்படி உள்ள திருப்பிக்கோங்க. தையல் உள்ள போற மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்க ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இன்னொரு பீஸ், அது வந்து திருப்ப வேண்டாம். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளார இத வெச்சுக்கணும். இதுக்குள்ளார இதை வச்சு இந்த தையல் இருக்கு பாத்தீங்களா, இந்த தையல் பகுதி இந்த பகுதியும் இங்கேயும் அதே மாதிரி இந்த இது முடிகிற வரைக்கும், இந்த தையல் முடிகிற வரைக்கும் இந்த தையலும் ஒட்டுக்கா வச்சு நம்ம இந்த கர்வா வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த பகுதியை ஸ்டிச் பண்ணி விட்டுறோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிட்டு இதுல உள்ள இருக்கிறது இப்படி திருப்பிக்கலாம். திருப்பினோம்னா இந்த ரெண்டு பீஸுமே ஜாயிண்ட் ஆயிரும். இப்படி ஜாயிண்ட் ஆயிரும். இனி என்ன பண்றோம்னா இந்த பகுதி வந்து உள்ள அப்படி மடிச்சு விட்டுட்டு இங்க ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியை உள்ள மடிச்சு விட்டுட்டு இந்த கார்னர் அப்படியே தையல் போட்டுக்கோங்க. இதுதான்
மாஸ்க். இனி இந்த பக்கம் 2 பக்கம் எலாஸ்டிக் வச்சுக்கலாம். எலாஸ்டிக் வந்து நான் பட்டை எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட உயரம் வந்து நான் வந்து எலாஸ்டிக் வந்து பட்டை எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட உயரம் வந்து 6 இன்ச் வருது. இந்த அளவுக்கு நமக்கு போதும். இந்த மாதிரி 2 எலாஸ்டிக் நான் வச்சுருக்கேன். இந்த சைடும் அந்த சைடும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேயும் இது வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. நீ இந்த பக்கமும் இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ எவ்வளோ அழகான மாஸ்க் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ளவுஸில் பேலன்ஸ் வர துணியில் கொஞ்சமாக துணி இருந்தாவே போதும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.